ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாய் சச்சரிதம் அத்தியாயம் 36. திருமதி அவுரங்காபாத்கர் அந்த பெண்மணியோட கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சகாராம் அவுரங்காபாத்கர் என்பவங்க சோலாப்பூர் மாநிலத்தில் வசித்து வராங்க. அவங்களுக்கு குழந்தை பேர் கிட்டவில்லை. கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 27 வருஷம் ஆயிடுத்து. தன்னுடைய சகோதரியின் மகன் விஸ்வநாத் அவனை அழைச்சிண்டு ஷிரடிக்கு வந்து 2 மாதம் அவுரங்காபாத்கர் தங்குறாங்க. எப்படியாவது பாபா கிட்ட பேசி தனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னு ஆசைப்பட்டு பல முறை முயற்சிக்கிறாங்க. ஏன்னா மசூதி எப்போவுமே பக்தர்களால் சூழ்ந்திருக்கும். அவுரங்காபாத்காரனால் கிட்ட போய் பாபாட்ட தன்னுடைய வேண்டுதலையும் கோரிக்கையும் கேட்க முடியாத. அப்போது ஷாமா என்ற ஒரு அடியவர் பாபாவுக்கு நெருங்கியவர். ஷாமாவை அந்த பெண்மணி அணுகி தனக்கோசரம் பாபாட்ட பேசுமாறு வேண்டுறாங்க. ஷாமா சொல்கிறார், பாபாவின் தர்பார் எப்பவுமே வெளிப்படையானது. ஆனாலும் நான் உனக்காக முயற்சி செய்கிறேன். மேலும் கடவுள் ஆசீர்வாதமும் நம்ம வேண்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தேங்காய் ஊதுபத்தி பேக்கெட்டோட இருக்கிற திறந்த வெளி முற்றத்தில் நீங்கள் எப்போவுமே தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிடுறார். ஒரு நாள் மதிய உணவுக்கு பிறகு பாபாவுடைய ஈர கையை ஷாமா ஒரு துண்டால் தொடச்சின்னு இருக்கார். அந்த நேரத்தில் பாபா என்ன பண்ணுறாரு, ஷாமாவுடைய கன்னத்தை கிள்ளி விட்டுறாரு. ஷாமா உடனே பாபாட்ட கேட்குறாரு, என்ன பாபா நீங்கள் என்னை வந்து கிள்ளி விளையாடுறீங்க, இதுதான் நம்மளுடைய நெருக்கத்தின் பயனா அப்படின்னு கேட்கும்போது பாபா சொல்கிறாரு, உன்னை கிள்ளி விட்டதுக்கு நீ கோச்சிக்கிறியே, நம்மளுடைய தொடர்பு 72 தலைமுறையாக இருக்குது ஷாமா, நீ எதுக்கு இதுக்கெல்லாம் கோச்சிக்கிற அப்படின்னு சொல்லும்போது ஷாமா பாபாட்ட சொல்கிறாரு, பாபா எங்களுக்கு இனிப்பும் அன்பும் பாசமும் உள்ள பாபா மட்டும் இருந்தால் போகிறோம். எங்களுக்கு எந்த விதமான மரியாதையோ புஷ்பக விமானமோ மோட்சமோ இதை எதையும் நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலை. உங்கள் பாதத்தின் பால் நாங்கள் எந்தவித சிரமமுமின்றி எப்போதும் உங்களை நாங்கள் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அதை குறித்து நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று ஷாமா பாபாவிடம் சொல்ல, பாபாவும் சரி நான் அதற்கு தானப்பா உங்களோட இருக்கேன், உங்களை ரட்சிக்கிறதுக்கு தானப்பா நான் இந்த அவதாரத்தை எடுத்திருக்கேன்னு சொல்லி ஷாமா கிட்ட பேசின்னு இருக்கார். அந்த நேரத்தில் ஷாமா என்ன பண்ணுறார், அந்த பெண்மணியை ஜாட காமிச்சு பாபா கிட்ட வர சொல்லிடுறார். அந்த பெண்மணி தேங்காயையும் ஊதுபத்தியையும் பாபா பாதத்தில் வச்சுட்டு, பாபா எனக்கு ஆசீர்வதியுங்கள் என்று கூற, பாபா என்ன பண்ணுறாரு, விளையாட்டாக அந்த தேங்காயை எடுத்து மேலும் கீழும் உருட்டுறார். அப்போ ஷாமாட்ட சொல்கிறார், என்ன ஷாமா இந்த தேங்காயில் சத்தம் உருள்றதே, இது என்ன குறிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஷாமா உடனே பாபாட்ட, ஒன்றும் இல்லை பாபா, இந்த பெண்மணி இந்த தேங்காயில் இருக்கிற பருப்பு போல் தன்னுடைய வயிற்றுலேயும் ஒரு குழந்தை உண்டாகணும்னு வேண்டி உங்களை சரணடைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது பாபா கேட்குறார் ஷாமாட்ட, எப்படி இந்த மக்கள் வந்து இந்த போலி நம்பிக்கையை வச்சுட்டு இதெல்லாம் நடக்கும்னு நம்பி என்னை நம்பி வராங்க அப்படின்னு ஷாமாட்ட கேட்க, ஷாமா சொல்கிறார், பாபா உங்களுடைய சொல் ஆசியே இந்த பெண்மணிக்கு குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்ல விவாதம் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. முடிவில் பாபா இந்த தேங்காயை 2ஆக உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, ஷாமா அதற்கு ஒத்துக்கொள்ளாமல் இந்த தேங்காயை முழுமையாக அந்த பெண்மணிக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்ல விவாதம் இப்படியே போயின்னு இருக்க. கடைசியில் பாபா என்ன பண்ணுறாரு, சரி இந்த தேங்காயை அந்த பெண்மணிக்கு கொடுத்துடலான்னு சம்மதிக்கிறார். அப்போது பாபா கிட்ட ஷாமா கேட்குறார், இந்த பெண்மணிக்கு எப்போ குழந்தை பிறக்கும்னு. 12 மாதங்களில் அப்படின்றார். இவ்வாறாக விவாதம் முடிவடைந்து தேங்காய் 2ஆக உடைக்கப்படுகிறது. ஒரு பாதியை ஷாமாவும் பாபாவும் உட்கொள்கிறாங்க, இன்னொரு பாதியை பெண்மணிக்கிட்ட கொடுக்க சொல்லி அவள் உட்கொள்கிறான். அப்புறம் ஷாமா என்ன பண்ணுறார், அந்த பெண்மணிக்கிட்ட ஒரு உறுதி அளிக்கிறார், பெண்மணியே 12 மாதங்களில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்காவிட்டால் ஒரு தேங்காயை இந்த சாயிநாதரின் தலை மீது அடித்து
இந்த சாயிநாதரை இந்த மசூதியிலிருந்து விரட்டி விடுவேன். அப்படி நான் செய்ய விட்டால் நான் மாதவ் என்று என்னை அழைக்க மாட்டேன் என்று அந்த பெண்மணியிடம் சூளுரைக்கிறார். இவ்வாறாக பெண்மணியும் தன்னுடைய ஊருக்கு செல்கிறாள். பிறகு 12 மாதங்கள் கழித்து அந்த பெண்மணிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. பெண்மணியும் குழந்தையின் தகப்பனும் குழந்தையோட 5வது மாதத்தில் பாபா கிட்ட மசூதிக்கு வந்து குழந்தைய பாபாவின் பாதத்தடியில் கிடத்திட்டு பாபாவுடைய ஆசீர்வாதத்தை வேண்டுறாங்க. அந்த குழந்தையோட தகப்பன் இருக்கார் இல்லையா, அவருக்கு மிகுந்த மட்டற்ற மகிழ்ச்சி. அவர் என்ன பண்ணுறாரு, குழந்தைய பாபா ஆசீர்வதித்ததுனால ஒரு 500 ரூபாவை பாபாவுக்கு தட்சணையாக கொடுக்க, அந்த 500 ரூபாயை பாபா கிட்ட ஏற்கனவே ஷாம் கர்ணா என்ற ஒரு குதிரை வளர்ந்து வந்துட்டுருக்கு. அந்த குதிரைக்கு ஒரு கொட்டகை கட்டுறதுக்கோசரம் அந்த 500 ரூபாவை பாபா செலவிடுறார். இவ்வாறாக அந்த பெண்மணிக்கு 27 வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்து ஒரே நம்பிக்கையான பாபாவே அப்படின்னு சொல்லி மசூதி மாயியை நம்பி வந்த அந்த பெண்மணிக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை பாபா அருளி ஆசீர்வதித்தது அவுரங்காபாத்திற்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாகும். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.